வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் புதுசா ஒரு வீடு வாங்க போறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனா அந்த வீட்டுக்காக எவ்வளோ அலைஞ்சேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒரு விஷயத்துக்குமே ஒரு அக்ரிமெண்ட்டா இருக்கட்டும், ஒரு லோனா இருக்கட்டும், எந்த ஒரு ப்ராசஸா இருந்தாலும் நாங்க 2 பேர் தான் போவோம் மேக்ஸிமம். அந்த இதுல பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள், நெறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி தான் வந்தோம். அப்பலாம் ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு நம்ம ஒரு பட்ஜெட்ல வந்து ரெடி பண்ணி வச்சிருப்போம். ஆனா அது சம்மந்தமே இல்லாம ஒரு ஹெவியான ஒரு பட்ஜெட் வந்து நிக்கும்போது நம்ம கண்ணு முன்னாடி, என்னடா பண்றது? அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் தோணும். என்ன பண்ண போறோம்? அப்படிங்கிறதும் தெரியாது. ஒண்ணுமே புரியாது. அந்த மாரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸ யார் அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியல. பட் இந்த தடவ நான் மனசார சொல்றேன், ரொம்பவே அனுபவிச்சேன் அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப வந்து ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே மேக்ஸிமம் எல்லாமே ஓகே பண்ணி, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறத பில்டர்ட்ட கேட்கலான்னு ஒரு ஐடியால போறோம். அப்போ ஒரு கேஷ் குடுத்துட்டு பில்டர்ட்ட கேட்குறோம். அப்போ வந்து ரொம்ப ஹெவியான ஒரு அமௌண்ட் சொல்லியிருந்தாங்க. பட் அத கேட்டோனே எனக்கு அப்படியே செம்ம ஷாக்கு. லிட்ரலி வீட்டுக்கு வந்தோனே எனக்கு அத கணக்கு பண்ணணும். எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுது அப்படிங்கிறது எதையுமே எனக்கு பார்க்க தோணவே இல்ல. அப்படியே என் வீட்டுக்காரர் அப்படியே ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு. நான் அன்னைக்கு ஆஃபீஸ் ஒர்க் கூட பார்க்கலன்னு தான் சொல்லணும். அப்படியே வந்து படுத்து தூங்கிட்டேன். எனக்கு அவ்ளோ ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சு அன்னைக்கு அந்த நாள். பட் அந்த நாள வந்து அடுத்த நாள் யோசிக்கும்போது, ஒரு நாளும் ஒரு மாரி போகுதே அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தான் தெரிஞ்சுச்சு. பட் நான் கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சு ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம், மறுபடியும் அந்த பேப்பர பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எப்படியா இருந்தாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் தோணுச்சு. நம்ம ஓவரா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போதோ, இல்ல ஓவரா திங்க் பண்ணிட்டே இருந்து தலைவலி, இல்ல ஓவரா நம்ம டென்ஷனா இருக்கும்போதோ, எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப போட்டு திங்க் பண்ணாம ஜஸ்ட் ரிலாக்ஸா விட்டுருங்க. கொஞ்சம் லேட்டா அதுவே உங்களுக்கு ஒரு விடையா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். எனக்கு இத்தன நாளா அந்த டென்ஷன், அந்த பரபரப்பு அது எல்லாமே என் லைஃப்ல இருக்கும். அந்த பரபரப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, உடனே பண்ணணும், உடனே எல்லார்ட்டயும் கேட்கணும், யார்ட்ட விசாரிக்கணுமோ அவங்கள்ட்ட விசாரிக்கணும். உடனே அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் வந்து நான் என்னோட லைஃப்ல ஃபாலோ பண்ணிட்டே தான் இருப்பேன். பட் இந்த இடத்துல நான் அத ஃபாலோ பண்ணாம, அன்னைக்கு எனக்கு இருந்த மைண்டுக்கு சுத்தமா என்னால முடியல. படுத்து தூங்கிட்டேன். ஈவினிங் வந்து அதே பேப்பர தான் எடுத்து பார்க்கும்போது, பயங்கரமா நெறைய ஐடியாஸ் என் மைண்டுக்கே தோணுச்சு. ஈவன் தோ என் வீட்டுக்காரர் இடையில ஃபோன் பண்ணி கேட்டாரு. "எவ்வளோ ரெடி பண்ணணும்? என்னங்கிறத பார்த்துட்டு சொல்லுன்னு." நான்லாம் பார்க்கவே மாட்டேன். என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன். ஃபோன சைலன்ட் பண்ணிட்டு. அந்த லெவலுக்கு இருந்துச்சு. ஸோ எந்த ஒரு சின்ன ஒரு விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமா இருக்கட்டும், இல்ல தல போற காரியமா இருந்தா கூட, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்காம, ரொம்ப ரிலாக்ஸா நம்ம ஒரு விஷயத்த பார்க்கும்போது, ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸ குடுக்கும். அதே மாரி தல போற விஷயமா இருந்தாலும் கூட, நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாம ரிலாக்ஸா ஒரு விஷயத்த பார்க்குறோம் அப்படின்னா, அத அணுகும்போது நமக்கு வந்து நல்ல குட் ரிசல்ட் கிடைக்கும். இதுவே நம்ம ரொம்ப டென்ஷன்ல இருக்கோம் அப்படின்னா, அந்த ஈஸியான ஒர்க்கா இருந்தா கூட நமக்கு அது கண்டிப்பா விடும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாரி தான் நடக்கும். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ரீயா, ரிலாக்ஸா ஹேண்டில் பண்ண கத்துக்கோங்க. அதுதான் எனக்கு நெறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். அதுல முக்கியமான ஒரு விஷயம், ரிலாக்ஸா கரெக்டான ஒரு ஒரு சில விஷயத்துக்கு டைம் குடுத்து போகணும் அப்படிங்கிறது மட்டும் தான். எனக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ஓரளவுக்கு நான் பண்ணேன் அப்படின்னு தான் நானும் நெனைக்கிறேன். ஓகே. இதே மாரி நெறைய நெறைய வீடியோஸ் வந்து பார்க்கலாம். நான் வாங்குன வீடு பிளஸ் வந்து நெறைய நான் என்னென்ன பண்ணேன், எவ்வளோ லோன் போட்டோம், இத கம்ப்ளீட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். டாடா, பை பை. கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல்.